Next என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் ஆஃப் இந்த 3 phase இண்டக்ஷன் மோட்டார். ஸோ நமக்கு தெரியும் ஸ்டேட்டார் ரோட்டார் மெயின் பார்ட்டாக இருக்க போகுதுன்றது தெரியும் கரெக்டாக. ஸோ இது வந்து நான் ஸ்டேட்டார்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோடய ஸ்டேட்டார் அப்படின்னா ஸோ இன்சைடில் தான் எனக்கு வந்து ரோட்டார் இருக்க போது. ரோட்டார் வந்து எனி டைப் ஆஃப் ரோட்டார், ஸ்குவரல் கேஜாகவும் இருக்கலாம், ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டாராக இருக்க போகுது சரிங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சப்ளை கொடுக்க போகிறோம், எலக்ட்ரிக்கல் ஒரு மோட்டார்னு எடுத்துக்கிட்டோன்னா எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுத்து அவுட்புட் மெக்கானிக்கல் அவுட்புட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம் கரெக்டாக. ஸோ இன்புட் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இன்புட் கரெக்டாக. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்புட் ஹியர் 3 phase இண்டக்ஷன் மோட்டார்னால நான் 3 phase சப்ளை கொடுத்துருக்கேன் கரெக்டாக சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த 3 phase இண்டக்ஷன் மோட்டார் எனக்கு என்ன ஆக போகுதுன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய ப்ரைமரி வைண்டிங், இது வந்து என்னோடய செகண்டரி வைண்டிங். ப்ரைமரி வைண்டிங் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சப்ளை கொடுத்துருப்பேன் கரெக்டாக. ஸோ செகண்டரி வைண்டிங் வந்து எனக்கு லோடோட கனெக்ட் ஆகிருக்கும் கரெக்டாக. ஸோ ப்ரைமரி வைண்டிங்கில் மட்டும் தான் நான் சப்ளை கொடுத்துருக்க போகிறேன். ஸோ இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப்னால தான் எனக்கு செகண்டரி வைண்டிங் என்ன ஆகிடும்னா எனர்ஜைஸ் ஆகிடும் கரெக்டாக. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். ஸோ ப்ரைமரியில் மட்டும் தான் நான் சப்ளை கொடுக்குறேன். ஸோ சிமிலர்லி 3 phase இண்டக்ஷன் மோட்டார்லேயும் நான் ஸ்டேட்டாருக்கு மட்டும்தான் 3 phase சப்ளை கொடுக்குறேன். ஸோ இதனால் எனக்கு என்ன ஆக போகுதுன்னா ரோட்டார் வந்து எனர்ஜைஸ் ஆக போகுது சரிங்களா. ஸோ அது எப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக 3 phase சப்ளை ஸ்டேட்டாருக்கு வந்து கொடுக்குறேன். ஸ்டேட்டார்ன்றது உங்களுக்கு தெரியும், சிலிகான் ஸ்டீனால் மேட் பண்ணியிருக்க போகிறோம். அண்ட் அதில் வந்து 3 phase வைண்டிங் இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்துட்டோம். ஸோ ஒன்ஸ் நான் 3 phase சப்ளை கொடுத்துட்ட உடனே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த வைண்டிங்ஸ்னால் 3 phase சப்ளையில் எனக்கு வைண்டிங்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த வைண்டிங்ஸ்னால் எனக்கு வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு ஸ்டேட்டாரை சுற்றி அது வந்து ஆர்எம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது என்னோடய ஸ்டேட்டார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றி வந்து எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது கரெக்டாக. ஸோ இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இதுக்குள்ளே இருக்கிற என்னோடய ரோட்டார் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா எனர்ஜைஸ் ஆகிடுது. உங்களுக்கு தெரியும் எப்போ வந்து என்னவர சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா எனக்கு வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் கண்டக்டர். ரோட்டார்ன்றது முழுக்க வந்து நீங்கள் என்ன கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அது வந்து எனக்கு கண்டக்டராக தான் இருக்க போகுது. ஸோ இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால என்னோடய ரோட்டார் என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜைஸ்ட் ஆகுது. ஸோ இங்கே எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ நான் 3 phase சப்ளை கொடுக்குறேன். எங்கே கொடுக்குறேன், என்னோடய ஸ்டேட்டாருக்கு 3 phase சப்ளை கொடுக்குறேன். ஸோ இதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதனால் என்னோடய ரோட்டார் என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜைஸ் ஆகுது கரெக்டாக. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் கரெக்டாக. ஸோ எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ரோட்டார் எனர்ஜைஸ்ட் ஆகுது. ஸோ ரோட்டார் எனர்ஜைஸ்ட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகுது, அதில் வந்து எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குது. ஸோ இது வந்து ரோட்டார்ன்றது ஒரு கண்டக்டர் கரெக்டாக. ஸோ எப்போ எந்த ஒரு கண்டக்டர்லேயுமே எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருந்தது அப்படின்னா அதை சுற்றி என்ன இருக்கும், ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இது ரோட்டார்னால் உருவாகக்கூடிய ஃப்ளக்ஸ் சரிங்களா, ரோட்டார்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் 3 phase சப்ளை கொடுத்துருக்கேன், ஸ்டேட்டாருக்கு 3 phase சப்ளை கொடுக்குறேன். ஸோ தட் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா ரோட்டார் எனர்ஜைஸ்ட் ஆகுது. ஸோ இதிலேருந்து எனக்கு என்ன ப்ரொடியூஸ்னால் ரோட்டார் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்த மாதிரி ஒரு டயக்ராம் பார்ப்போம். ஸோ இதை வந்து நான் ஸ்டேட்டார்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸ்டேட்டார் இது வந்து ஆர்எம்எஃப் டைரக்ஷன் போட்டிருக்கேன் ஓகேவா. இது வந்து ரோட்டார் ஓகேவா. ஸோ ஆர்எம்எஃப்ன்றது இதை சுற்றிட்டே இருக்க போது. ஸோ நீங்கள் டைரக்ஷன் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி எனக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். பட் வந்து ரோட்டார்லேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஃப்ளோ இருக்கும்போது ரோட்டார்லேருந்து ஸ்டேட்டார் போகிற டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்னா அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அதை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இது வந்து என்னோடய மெயின் ஃப்ளக்ஸ் ஆர் வந்து ஆர்எம்எஃப் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஸ்டேட்டார்னால் ப்ரொடியூஸ் ஆகிற ஆர்எம்எஃப் அதோட டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ரோட்டார் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ ரோட்டார்லேருந்து ஸ்டேட்டார் போகிற டைரக்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு அப்வர்ட் டைரக்ஷனாக இருக்குது. எனக்கு தெரியும் ரோட்டார் வந்து இதனால் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா எனர்ஜைஸ் ஆகிடுச்சின்னு தெரியும். ஸோ ஒன்ஸ் எனக்கு எனர்ஜைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை சுற்றி எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். எனி கண்டக்டர் அதோட அரவுண்ட் பார்த்திங்கன்னா அரவுண்ட் தி கண்டக்டர் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்
கரெக்டாக? ஸோ இதோட டைரக்ஷனுமே நான் கிளாக் வைஸ் டைரக்ஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ டைரக்ஷன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஆர்எம்எஃபோட டைரக்ஷன், மெயின் ஃப்ளக்ஸ் ஸ்டேட்டர்னால. ஸோ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஸ்டேட்டருக்கு 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்தேன், அதனால் ஆர்எம்எஃப் ப்ரொடியூஸ் ஆச்சு. அந்த ஆர்எம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிறோட டைரக்ஷன் வந்து எனக்கு ரோட்டார்லேருந்து பார்க்கும்போது அப்போது டைரக்ஷனாக இருக்குது. இதனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து ரோட்டார் கெட்ஸ் எனர்ஜைஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் எனக்கு எனர்ஜைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை சுற்றி எனக்கு என்ன அரௌண்ட் தி கனெக்டர் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதோட டைரக்ஷனுமே நான் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனாக நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கேன். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், என்னோட என்டையர் திங் மோட்டாரோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃப்ளக்ஸும் இந்த ரோட்டார்னால் ப்ரொடியூஸ் ஆகின ஃப்ளக்ஸும் சேம் டைரக்ஷனாக இருக்குது. கரெக்டாக? அதாவது என்னோட மெயின் ஃப்ளக்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 50 வெபர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரோட்டார்னால் ப்ரொடியூஸ் ஆகிற ரோட்டார் ஃப்ளக்ஸை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 20ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவரால் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா 50 + 20 ஆட் ஆகும். ஸோ வந்து எனக்கு 70 வெபராக இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட். அதே ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா என்னோடய மெயின் ஃப்ளக்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, ரோட்டாரோட ஃப்ளக்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன், அதாவது இந்த பக்கமாக இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. இந்த டைரக்ஷன் இது வந்து அப்வர்ட் டைரக்ஷன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. அப்போ வந்து என்னோடய ஆர்எம்எஃப் ஒரு 50 வெபர், இதோட ரோட்டார் வந்து எனக்கு ஒரு 20 வெபர்னால் என்னோடய ஓவரால் ரிசல்ட் எவ்வளோ தான் இருக்கும், எனக்கு 30 வெபர் தான் இருக்கும். விச் மீன்ஸ் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 70 வெபர், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு 70 வெபர் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 30 வெபர். ஸோ இந்த பக்கம் எனக்கு ஹையர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, இந்த சைடு பார்த்திங்கன்னா எனக்கு லோவர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ என்னோடய ரோட்டார் என்ன பண்ணும் அப்படின்னா ஹையர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி டு லோவர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி தான் வந்து மூவ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு மூவ் ஆகாது, இந்த மாதிரி எனர்ஜைஸ் ஆகிருக்கும். ஸோ எனக்கு எப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ அப்போ வந்து என்னோடய மோட்டாரை வந்து என்ன ஆகுதுன்னா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது, ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. இதை பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டார்க் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி வந்து எனக்கு ஹையர் டு லோவராக வந்து எனக்கு வந்து நம்மளோட மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொட்டேட் ஆகிற இந்த எனர்ஜி தான் நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி சொல்கிறோம். ஸோ மோட்டார்னாலே தெரியும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டு கன்வர்ஷன் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் டு மெக்கானிக்கல்னு தெரியும். ஸோ ஹையர் டு லோவர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி தான் நமக்கு வந்து மோட்டார் வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ அகெயின் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணணும்னா 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்குறேன், ஸ்டேட்டாக இருக்குது 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்குறேன். ஸோ அதில் எனக்கு ஆர்எம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஆர்எம்எஃப்னால என்னோடய ரோட்டார் என்ன ஆகுதுன்னா எனர்ஜைஸ்ட் ஆகுது. ஸோ எனர்ஜைஸ்ட் ஆகும்போது அதை சுற்றி அந்த ரோட்டரை சுற்றி எனக்கு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே எனக்கு வந்து சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ வந்து ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆகுது. அதே வந்து ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா ஆப்போசிட் மைனஸ் ஆகுது. ஸோ வந்து 50 - 20 ஒன்லி 30 வெபர் தான் இருக்குது. ஸோ என்னோடய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், என்னோடய மோட்டரோட மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹையர் டு லோவர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ 70லேருந்து 30. ஸோ இந்த டைரக்ஷனில் தான் எனக்கு வந்து என்ன ஆகும்னா என்னோடய மோட்டார் வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் என்னோடய மோட்டார் வந்து ஸ்டார்ட் ஆகி ரொட்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங். ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் 2 டைப் ஆஃப் பார்த்தோம், ஸ்லிப்ரிங் ஒன்று, ஸ்குவரல் கேஜ். ஸோ ஸ்லிப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ரஸர்ஸ், கிரெயின்ஸ், லிஃப்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி மோட்டார்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ். இந்த ஸ்லிப்ரிங் மோட்டார்ஸ் தான் லிஃப்ட்டுக்கு, கிரெயின்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு உங்களுக்கு வேறு மாதிரி கமர்ஷியல் ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்குவரல் கேஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கிரைண்டிங் மில்ஸ், பிரிண்டர்ஸ், இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்குலாம் நம்ம வந்து ஸ்குவரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ.